ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எக் மசாலா பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லசூன் இஞ்சி எடுத்துருக்கோம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். இது கூட 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துருவோம். இது இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லோ போட்டுக்கோங்க, இல்லைன்னா எல்லோ போட வேண்டாம். நான் இன்றைக்கி ஒயிட் முட்டையில் மட்டும்தான் பண்ண போகிறோம். எல்லோ முட்டையை தனியாக எடுத்துடலாம். இதே போல் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒயிட் கலர் முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்க, நம்மளோட முட்டை மசாலா தயார். பாருங்க, நம்மளோட முட்டை மசாலா தயாராகிடுச்சு. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த முட்டை மசாலா ரசம் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.